அவரவர் மதம் அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்று பிற மதங்களை மதிக்கிற மாண்பு, எந்த மதத்திற்கும் எதிராக வெறுப்பு அரசியலை விதைக்காமல் சமய நல்லிணக்கத்தை பேணுகிற மாண்பு இஸ்லாமிய சமூகத்திடம் மேலோங்கி இருப்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு கூட இந்த சமய நல்லிணக்க விழா இஸ்லாமியர்களால் தான் நடத்தப்படுகிறது. மீலாது விழாவை வெறும் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் விழா என்ற ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் நபிகளாரை நினைவு கூர்ந்திடும் அதே வேளையில் சமய நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த விழா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் விதைக்கப்படுகிற இந்த மண்ணில் நபிகள் நாயகத்தின் வழியை பின்பற்றி சமய நல்லிணக்கமே முதன்மையானது என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற மாண்பு இஸ்லாமிய சமூகத்திடம் இன்றைக்கு வலுவாக இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த வகையில் நான் உங்கள் அனைவருக்கும் தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இது வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான ஒரு கல்லூரி. அண்மையிலே வக்ஃபு வாரியம் தொடர்பான ஒரு சட்ட மசோதா வந்தது. அதை அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருங்கிணைந்து கடுமையாக எதிர்த்தோம். பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு அன்றைக்கு 2 நிமிடம் நானே எதிர்பார்க்காத நிலையில் கிடைத்தது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தோம். இன்றைக்கு அது ஜேபிசி என்கிற ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, 2 மாநிலங்களவை மக்களவை என்கிற 2 அவைகளையும் சார்ந்த 20க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட குழுவுக்கு மீளாய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அவர்கள் எதிர்க்கட்சிகளை பொருட்படுத்த மாட்டார்கள், வெளியேற்றிவிட்டு சட்டங்களை நிறைவேற்றுவார்கள். ஆனால் காலம் அவர்களுக்கு ஒரு படிப்பினையை தந்திருக்கிறது. இப்போது அப்படி செய்ய முடியாது. எதிர்க்கட்சிகளை வலுவாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் குரல் வலுவாக இருக்கிறது. ஆகவேதான் அதை ஜேபிசிக்கு அனுப்புகிற ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்பு நான் இதுதான் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை, அது தொடர்பான மனுவை நேரில் வழங்க வேண்டும் என்ற தகவல் கிடைத்து நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் விரைந்து டெல்லிக்கு சென்று அதற்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற தலைவர் ஜெகதாம்பிகா பால் அவர்களை சந்திக்க முயற்சித்தோம். அன்றைக்கு அவர் வரவில்லை. அவருடைய அலுவலகத்திலே சென்று அதற்கென்று இருக்கிற அதிகாரிகளை பார்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏன் இதனை எதிர்க்கிறோம் என்ற மனுவை வழங்கிவிட்டு வந்தோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 உறுப்பினர்களை கொண்டிருக்கிறது என்றால் இந்த 2 உறுப்பினர்களும் இஸ்லாமியர்களுக்காகவும் போராடுகிற உறுப்பினர்கள், வாதாடுகிற உறுப்பினர்கள் என்பதை நான் மறுபடியும் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் உலகுக்கு எத்தனையோ பல போதனைகளை வழங்கியிருக்கிறார் மானுடம் தழைப்பதற்கு. அதிலே இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுத்திருக்கிற முக்கியமான ஒரு கோரிக்கை இஸ்லாம் கொள்கையோடு பொருந்துகிற கோரிக்கை, முழு மதவிலக்கு என்கிற கோரிக்கை. இது இஸ்லாம் பின்பற்றுகிற ஒரு கோட்பாடு, இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு போதனை, நபிகள் நாயகம் மானுடத்திற்கு தந்திருக்கிற ஒரு போதனை. விடுதலை சிறுத்தைகள் இஸ்லாத்தை பின்பற்றி இயங்குகிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நாங்கள் நடத்துகிற இந்த மாநாடும் ஒரு சான்று. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசலாமா என்று சிலர் கேட்கிறார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி பேசுகிறாரே என்று பாராட்ட ஆள் இல்லை. கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி ஒரு கோரிக்கையை நாம் வைப்பதற்கு மக்கள் நலன்தான் காரணம், வேறு எந்த நோக்கமும் இல்லை. அதை சில பேர் அரசியலோடு பிணைத்து பார்க்கிறார்கள். ஏதோ திருமாவளவன் காய் நகர்த்தி பார்க்கிறார் என்றெல்லாம் கதை கட்டுகிறார்கள். ஆளுங்கட்சிக்கு இதில் நெருக்கடி அல்லது நெருடல் ஏற்படும் என்பது தெரியும். ஆனாலும் அதை விடவும் முக்கியமானது மக்கள் நலம், மனித வளம்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.